தமிழக அரசியலின் திசையை தீர்மானிக்கும் ஒரு மாபெரும் சக்தியாக விளங்கும் திமுக இப்போது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறது. வாரிசு அரசியல் குறித்த விவாதங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன. அண்ணாதுரை தொடங்கி கருணாநிதி வரை இந்த கட்சி பல தலைமுறைகளை கடந்து வந்துள்ளது. ஒவ்வொரு முறை தலைமை மாறும்போதும் அது பல சவால்களை சந்தித்துள்ளது. மு.க. ஸ்டாலின் இந்த நிலையை அடைய பல தசாப்தங்களாக காத்திருந்தார். மிசா காலத்து கொடுமைகள் முதல் பல தேர்தல்கள் வரை அவரது பயணம் நீண்டது. அவரது அரசியல் பயணம் படிப்படியாகவே அமைந்தது. மேயர், அமைச்சர், பிறகு துணை முதல்வர் என ஒவ்வொரு படியாக அவர் கடந்து வந்தார். இன்று அவர் முதல்வராகவும் கட்சித் தலைவராகவும் முழுமையான அதிகாரத்துடன் இருக்கிறார். அவரது சொல்லே கட்சியின் சட்டமாக விளங்குகிறது. திராவிட மாடல் ஆட்சி என்ற பெயரில் அவர் முன்னெடுக்கும் திட்டங்கள் கட்சியின் சித்தாந்தத்தை வலுப்படுத்துவதாக அவர் கூறுகிறார். அறிவாலயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஸ்டாலினின் விசுவாசிகள் அமர்த்தப்பட்டுள்ளனர். உட்கட்சி எதிர்ப்புகள் என்பது இப்போது அரிதான ஒன்றாகவே உள்ளது. ஆனால் வருங்காலம் குறித்த கேள்வி எழும்போது அனைவரின் பார்வையும் உதயநிதி ஸ்டாலின் பக்கம் திரும்புகிறது. இது ஒரு திட்டமிடப்பட்ட மாற்றமா? திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்த உதயநிதி மிக குறுகிய காலத்தில் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுள்ளார். இளைஞர் அணித் தலைவராக அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணங்கள் கட்சிக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்ததாக கட்சி நிர்வாகிகள் கருதுகிறார்கள். அமைச்சர் பதவி மற்றும் அதனைத் தொடர்ந்து அவருக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் அவர் அடுத்த வாரிசு என்பதை உரக்கச் சொல்கிறது. எதிர்க்கட்சிகள் இதனை மன்னராட்சி முறை என்று கடுமையாக விமர்சிக்கின்றன. ஆனால் திமுகவினர் இதனை காலத்தின் தேவை என்கின்றனர். பொதுமக்கள் மத்தியில் உதயநிதியின் இமேஜ் எப்படி இருக்கிறது? அவர் ஸ்டாலினைப் போல ஒரு வலுவான தலைவராக உருவெடுப்பாரா? கட்சியின் மூத்த நிர்வாகிகள், கருணாநிதி காலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி மனப்பூர்வமாக ஏற்கிறார்கள் என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது. வெளியே அனைவரும் அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அதிகார போட்டிகள் மறைந்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறார்கள். கனிமொழி போன்ற மற்ற குடும்ப உறுப்பினர்களின் பங்கு மற்றும் அவர்களின் செல்வாக்கு இந்த அதிகார பகிர்வில் எப்படி இருக்கும் என்பதும் முக்கியம். உதயநிதிக்கு இருக்கும் மிகப்பெரிய சவால் தனது தந்தை மற்றும் தாத்தாவின் நிழலில் இருந்து வெளிவந்து தனது சொந்த அடையாளத்தை நிறுவுவதே. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் உதயநிதியின் தலைமைத்துவத்திற்கு ஒரு அக்னி பிரீட்சையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய அரசியல் வரவுகளும் மாற்று சக்திகளும் உருவாகி வரும் வேளையில் திமுக தனது கோட்டையை எப்படி தக்க வைத்துக் கொள்ளப் போகிறது? திராவிட சித்தாந்தத்தில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா அல்லது பழைய கொள்கைகளே தொடருமா என்பதும் ஒரு முக்கிய விவாதப் பொருளாகும். கருணாநிதியின் பேரன் என்ற அடையாளத்தை தாண்டி ஒரு தலைவராக அவர் எடுக்கும் முடிவுகள் மட்டுமே அவரது எதிர்காலத்தை தீர்மானிக்கும். திமுகவின் வாரிசு அரசியல் என்பது வெறும் குடும்பம் சார்ந்ததல்ல, அது ஒரு பெரும் திராவிட இயக்கத்தின் நிலைத்தன்மை சார்ந்தது. தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்களா அல்லது இந்த வாரிசு முறையையே தொடர அனுமதிப்பார்களா என்பது காலத்தின் கையில் உள்ளது. அடுத்த சில ஆண்டுகள் திமுகவிற்கும் உதயநிதிக்கும் மிகவும் நெருக்கடியான ஒன்றாக இருக்கும். ஒவ்வொரு அடியையும் அவர்கள் கவனமாக வைக்க வேண்டும். ஸ்டாலின் இன்னும் பல ஆண்டுகள் முன்னின்று வழிநடத்தப் போகிறாரா அல்லது விரைவில் அதிகாரத்தை முழுமையாக ஒப்படைப்பாரா? அரசியலில் ஒரு சிறிய சறுக்கல் கூட நீண்ட கால உழைப்பை வீணடித்துவிடும். அதிலும் வாரிசு அரசியலில் ஆபத்துக்கள் மிக அதிகம். உலகெங்கிலும் பல அரசியல் கட்சிகள் தலைமை மாற்றத்தினால் சிதறி போயுள்ளன. திமுக அந்த வலையில் விழுமா அல்லது தப்பிக்குமா? கட்சித் தொண்டர்களின் உணர்வுகள் மற்றும் அவர்களின் விசுவாசம் மட்டுமே திமுகவை ஒரு கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக ஒரு புதிய சகாப்தத்தின் விளிம்பில் நிற்கிறது. உதயநிதியின் வருகை அதை வளப்படுத்துமா அல்லது சிதைக்குமா? கேள்விகள் பல உள்ளன. விடைகளை காலம்தான் சொல்ல வேண்டும். தமிழக அரசியலின் இந்த அடுத்த அத்தியாயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கப் போகிறது. அதிகாரத்தின் மையப்புள்ளியில் இருந்து நாம் பார்க்கும் இந்த அரசியல் சதுரங்கம் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவின் இந்த வரலாற்று பயணம் எங்கு போய் முடியும்? மக்களின் தீர்ப்பு என்னவாக இருக்கும்? விவாதங்கள் தொடரும். அரசியல் என்பது மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனால் திமுகவின் இந்த மாற்றம் தமிழகத்தின் எதிர்காலத்தையே நிர்ணயிக்கும் சக்தி கொண்டது. நகரத்தின் வேகத்தைப் போல அரசியலும் இங்கு வேகமாக மாறி வருகிறது. இந்த மாற்றத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள்? அறிவாலயம் மீண்டும் ஒரு புதிய வரலாற்றை எழுத காத்திருக்கிறது. அது உதயநிதியின் வெற்றி கதையாக இருக்குமா? இந்த விரிவான அலசல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பகிருங்கள். மீண்டும் சந்திப்போம். உண்மை ஏய்க்காக நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.